சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து H1 ரூல். இந்த H1 ரூல் எதுக்கு ரிலேட்டட்னு சொன்னால் மெடிசினுக்கு ரிலேட்டடு, அதாவது ஓவர் தி கவுண்டர்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிசின் இருக்குல்ல, அந்த மெடிசினை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஃபார்மசியில் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறது இதுதான் இந்த H1 ரூலு. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்கீம் இருக்குது, அம்ரித்னு சொல்லி. இந்த அம்ரித்துக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் ஹெல்த். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இந்த ஆப்ரேஷனை வந்து கொண்டு வந்தது. ஆப்ரேஷன் இஸ் அம்ரித் இஸ் நத்திங் பட் என்ஃபோர்ஸ் தி H1 ரூல். H1 ரூல்னால் என்னென்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிசினை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஃபார்மசியில் விற்கவும் முடியாது, ஒரு பேஷண்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கவும் கூடாது. அதான் அது H1 ரூல். இந்தியாவில் ஈஸ்ட் சைடும் வெஸ்ட் சைடும் பார்த்திங்கன்னா நிறைய போர்ட் இருக்குது. அதில் முக்கியமான போர்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் கீழேருந்து மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா சென்னை போர்ட்டு, அதாவது எண்ணூர் போர்ட்டு, அதுக்கப்புறம் VOC சிதம்பரம் போர்ட்டு, அது தூத்துக்குடியில் இருக்குது. அதுக்கப்புறம் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற போர்ட்டு, அது வந்து நேச்சுரல் போர்ட்டு, அது பேர் தான் இன்னொரு பேர் டால்ஃபின் நோஸ் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதீப் போர்ட்டு பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹல்தியான ஒரு போர்ட் இருக்குது, அது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஈஸ்ட் சைடு ஆஃப் இந்தியா வந்து முக்கியமான போர்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா கீழே வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா விழுஞ்சம் போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணாங்க. செமி ஆட்டோமேட்டிக், ஃபஸ்ட்டு செமி ஆட்டோமேட்டிக் போர்ட் இன் இந்தியா. அதே அட் த சேம் டைம் ஆல் வெதர் போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேங்களூரில் ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மும்பை பார்த்திங்கன்னா நாவஷேவா, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட். ஸோ இதெல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஜராத்தில் காண்ட்லான்னு ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வெஸ்ட் சைடில் முக்கியமான போர்ட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா போர்ட் குவாசிம்னு ஒன்று இருக்குது, அது இம்பார்ட்டன்ட் போர்ட் இன் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் ஈரானில் ஒரு போர்ட் இருக்குது, குவாடான்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான போர்ட்டு, நம்மளை சுற்றி இருக்கிற நாட்டு பக்கத்தில் இருக்கிற போர்ட்டு. ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. இந்த டேர்ம் வந்து 2008 காயின் பண்ணது. இட்ஸ் நத்திங் பட் ஒரு அரசை கவிழ்க்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்றது. யூஸ்வலாக பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்குல்ல, அதாவது BJP 2008 கர்நாடகா கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே காங்கிரஸ் MLAவெல்லாம் வாங்கி ஆட்சியை கவிழ்க்கலான்னு சொல்லி அப்போ உள்ள BJP லீடர் வந்து ட்ரை பண்ணார். அதுதான் ஆப்ரேஷன் லோட்டஸ். ஜென்ரலாகவே ஆப்ரேஷன் லோட்டஸ்னால் என்ன அர்த்தம்னா, BJP கவர்மெண்ட்டு தனக்கு எதிர்த்து இருக்கிற கவர்மெண்ட்டில் அந்த கவர்மெண்ட்டை, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஆட்சியை கவிழ்த்து அங்கே ஆட்சியை வந்து கொண்டு வரதுக்காக பண்ணுற இல்லீகல் ஆக்ஷன் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ்.